அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அருள்நாதர் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் தினம் ஒரு வாக்கு நிகழ்ச்சிக்கு அன்புடன் இந்த காலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. சரி, இன்றைக்குரிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிக்கலாம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆமென். இந்த வசனம் இறுதி கட்டத்தில், அதாவது உலகம் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது என்பதற்கான அறிகுறியாக தேவனாலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை வாசித்த உடனே யாரும் பயப்பட வேண்டாம். நம்மை விழிப்படைய செய்வதற்காகவே இந்த வசனத்தை எடுத்திருக்கிறோம். இந்த வசனத்தை எடுத்ததற்கான நோக்கத்தை முதலாவது, இப்பொழுது பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம், அதை குறித்து பார்த்து விட்ட பிறகு இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்வேன். அது என்ன பேச்சு பொருளாக இருக்கிறது? சில நாட்களாக எல்லா வல்லுநர்களாலும், சில தொலைக்காட்சிகளிலும், இன்னும் செய்தித்தாள்களிலும் ஒரு முக்கியமான இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, EIA என்ற ஒரு சட்டம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி ஒரு பெரிய இயற்கையில், சுற்றுச்சூழலில் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களையும் பாதிப்பையும் ஆபத்தையும் ஏற்படுத்தும் என்று பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. மிக முக்கியமாக இதில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள், இன்னும் பல அமைப்புகள் இதை குறித்து அச்சம் தெரிவித்து வரக்கூடிய இந்த நிலையில் இதை குறித்து தேவ பிள்ளைகளாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நானும் எண்ணினேன். என்ன, இது சாதாரணமான காரியம் இல்லை, இது ஒன்றும் நடக்காது, இதனால் ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு நம்ம யாரும் இருக்க முடியாது. ஆகவே இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது சாதாரண மக்களுக்கு இது புரியாது. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட தான் இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்ன பேச்சு பொருள்? EIA அப்படின்னா என்ன? EIA அப்படின்னு சொன்னால் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் டிராஃப்ட் 2020, அதாவது சூழலியல் தாக்க மதிப்பீட்டு வரைவு 2020. இதை பற்றி தான் இன்றைக்கி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாமும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, EIA என்றால் என்ன அப்படின்னா, ஒரு தொழிற்சாலையோ, ஒரு நிறுவனமோ, ஒரு அணையோ அல்லது ஒரு சுரங்கமோ ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்தினத்தில் இதற்கு அனுமதி கேட்டால் அதை அனுமதிக்கலாமா வேண்டாமா? ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஒரு நிறுவனமோ, ஒரு சுரங்கமோ, ஒரு அணையோ ஒரு இடத்துல கட்டப்படுவதற்கு அந்த இடத்துல ஏதாகிலும் ஆபத்துக்கள் ஏற்படுமா, என்ன மாதிரியான தாக்கங்கள் இவைகளினால் உண்டாகும் என்பதை வல்லுநர் குழு ஆராய்ந்து முடிவெடுத்து அதற்கு அனுமதி வழங்கலாமா கூடாதா என்று தங்களுடைய பரிந்துரைகளை மத்திய அரசாங்கத்துக்கு வழங்குவார்கள். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் முடிவு செய்யும். அன்புக்குரியவர்களே, இந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இயற்கை வளங்கள், நம்முடைய நாட்டின் வளங்கள் பாதிக்கக்கூடாது, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்தினால் உருவாக்கப்பட்ட சட்டம் தான் EIA. சரி, இந்த EIA எப்பொழுது உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த சட்டம் 1994ஆம் ஆண்டு முதல் முறையாக உருவாக்கப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. இந்த சட்டம் இயற்றப்படும் போதே அதில் ஒரு ஷரத்து இருக்கிறது. அது என்னென்னா, காலத்துக்கு ஏற்றது போல இதில் உள்ள சட்ட திட்டங்களை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என்பது தான் ஒரு முக்கியமான விதி. இந்த 1994ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த EIA சட்டம் அதன் பிறகு 2006ஆம் ஆண்டு ஒரு சில திருத்தங்களோடு புதிதாக வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இடைவெளியில் 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்பொழுது தான் 2020 திருத்தங்கள் செய்து இந்த சட்டம் வெளியில் வருகிறது.
14 ஆண்டுகளுக்கு பிறகு. இப்போ இந்த ஆண்டு இந்த சட்டம் திருத்தப்பட்டு எப்பொழுது இது அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா, மார்ச் மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கு திருத்தங்களோடு கூட இந்த சட்டத்தை ஒரு டைமும் இப்படி மாற்றங்கள் இருக்கும்போது மாற்றங்களை செய்து அதை மத்திய அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டில் வெளியிட்டு மக்களுடைய கருத்துக்களை மத்திய அரசாங்கம் கேட்கும். அப்போ மக்கள் எல்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கிறதெல்லாம் கேட்டு அதன் பிறகு ஒரு முடிவெடுத்து இறுதியாக இந்த சட்டத்தை அமல்படுத்துவது மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கமாக இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது மார்ச் 12ஆம் தேதி இந்த சட்டத்தை இயற்றி மாற்றங்கள் செய்து அதை அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கொரோனா காலத்தினால மக்கள் பலவிதமான பாதுகாப்பு, இன்னும் பலவிதமான தொல்லைகள், கஷ்டங்களினால இதில் கவனம் செலுத்தாததுனால மத்திய அரசாங்கம் இதை மேலும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த கருத்து கேட்பதற்காக நாட்களை கொஞ்சம் நீட்டித்து அறிவித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சட்டம் நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், இன்னும் யூனியன் பிரதேசங்கள் அனைத்துக்கும் இது பொருந்தும். இந்தியாவினுடைய எந்த பகுதியிலும் புதிதாக ஆலைகளோ, அணைகளோ, சுரங்கமோ, நெடுஞ்சாலையோ அமைக்கும் முன்பாக மதிப்பீட்டு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு உரிய அனுமதி பெற வேண்டும் என்பது இந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சம். சரி, நல்லது தானே, அப்புறம் ஏன் இதை எதிர்க்கணும், ஏன் பயப்படணும் அப்படின்னீங்களா? அதுக்கு இதில் பதில் இருக்குது. ஏன் மக்கள் அல்லது ஏன் வல்லுநர்கள் அல்லது ஏன் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அல்லது ஏன் சமூக பார்வையாளர்கள் இதை எதிர்க்கிறார்கள் என்பது தான் முக்கியமான கேள்வி. ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தினுடைய திருத்தம் மிக முக்கியமான திருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழிற்சாலைகளுக்கு நிறுவனங்கள் புதிதாக வருவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்பது தான் மிக முக்கியமான திருத்தம். இதுதான் பேச்சு பொருளாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? நாட்டினுடைய வளங்களோ, இயற்கையோ, காடுகளோ, விவசாய நிலங்களோ இவைகளுக்கு இல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு, ஆலைகளுக்கு, நிறுவனங்களுக்கு முன் உரிமை அளிக்கப்படும் என்று அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம் தான் பயங்கரமான திருத்தம் என்று எல்லாராலும் நம்பப்படுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறுவனங்களுக்கு, தொழில்துறைக்கு முக்கியத்துவம் தந்தாங்கன்னா அப்படின்னா அவங்க நல்லா விளையக்கூடிய நிலங்களை கேட்டால், அப்போ நன்றாக விளையக்கூடிய நிலத்துக்கு முன்னுரிமை இல்லை. அந்த இடத்தை அவங்க கேட்டாங்கன்னா அந்த இடத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கும். ஆலைக்கு தான் முன் ஒரு அதுக்கு தான் முக்கியத்துவம் தர்றாங்க. நிறுவனங்களுக்கு தான் முக்கியத்துவம் தர்றாங்க. ஏன்னா தொழில் வளரணும், பெருகணும், அதனால தான் நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும், மக்களுடைய வேலை வாய்ப்பு பெறுவார்கள் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லது காடுகள், ஏரிகள் அல்லது சதுப்பு நிலங்கள் இவைகளெல்லாம் பெரும் பாதிப்பை சந்திக்கும். இந்த சட்டம் அதற்கு வழிவகுத்துவிடும் என்று சொல்லித்தான் வல்லுநர்கள் பயப்படுறாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொன்று என்னென்னா, இது எந்த விதமான நிபுணர்களையும் வைத்து ஆய்வு செய்யாமல், அவர்களோடு டிஸ்கஸ் பண்ணாமல், அவர்களோடு கூட கலந்து ஆலோசனை செய்யாமல், இது தாங்களாகவே யாருடைய ஆலோசனையும் கேட்காம அவர்களே இந்த சட்டத்தை திருத்தம் செய்து கொண்டு வந்தது தான் இன்றைக்கு சர்ச்சையாக எழுந்திருக்கிறது. இது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும், உள்நாட்டு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, சாதாரண மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால்தான் இதை எல்லாரும் எதிர்க்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்துவிடும் என்று சொல்லி அஞ்சுகிறார்கள். அப்போ ஆகஸ்ட் 11ஆம் தேதி கடைசி தேதியாக மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது, அவகாசம் கொடுத்திருக்கிறது. அதற்கு முன்பாக நம் மக்களுடைய கருத்துக்களெல்லாம் போய் சேரணும். சேர்ந்த உடனே அன்றைக்கு அவங்க முடிவு எடுத்து என்ன பண்ணுவாங்க, மக்களுடைய எதிர்ப்பு இல்லை, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதி இவர்கள் வரைந்த அந்த சட்டத்தை அமுல்படுத்தி அரசு இதழில் வெளியிட்டுருவாங்க. அதன் பிறகு அதிலிருந்து அந்த சட்டங்கள் அமலுக்கு வந்துடும், செயல்பாட்டுக்கு வந்துடும். அதற்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் இப்போவே எல்லாரும் சேர்ந்து அதை எதிர்க்கிறாங்க. விவசாய நிலங்கள் அழிந்து போகும், காடுகள் அழிந்து போகும், ஏரி பாதிக்கப்படலாம், மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலே அவைகள் வந்தால் மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். வேதாந்தா என்ற ஒரு காப்பர் நிறுவனத்தினால தூத்துக்குடியில் எவ்வளவு பெரிய இழப்பு, பாதிப்பு ஏற்பட்டது என்பதை நம்ம யாரும் மறந்திருக்க முடியாது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அதற்காக போராடின மக்கள் 13 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள்.
என்னத்தினால போராடினாங்க? அந்த ஆலையினாலே, அதிலிருந்து வரக்கூடிய நச்சு கழிவினாலே நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், நோய்வாய்ப்படுகிறோம், எங்கள் பிள்ளைகள் நோய்வாய்ப்படுகிறார்கள், ஆகவே இந்த ஆலை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் போராடினாங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரியான போராட்டங்களை இனிமேல் செய்ய முடியாது. அந்த சட்டம் அதை தடுக்கிறது. இயற்கை வளங்கள் அழிந்து போகும், சுற்றுச்சூழல் பாதிக்கும், விவசாயம் அடியோடு அழிந்து போகும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களை கொண்டு வந்து, பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்து வைங்க. ஆனால் தொழிற்சாலைகளெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வேலை எல்லாருக்கும் கொடுத்து பணத்தை கையில் கொடுத்ததுக்கப்புறம் விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா நீங்கள் காசை கையில் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்றைக்கு எதிர்ப்புக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது. அதை எல்லாரும் எதிர்க்கிறார்கள். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்? இந்த வசனத்தின் வழியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உலகம் என்பது உடனே திடீர் என்று ஒரு நாளிலே அழிந்து போய்விடாது. திடீர்னு அழிஞ்சு போயிடாது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி செய்தால் நாடு முன்னேறும், பொருளாதாரம் முன்னேறும், மக்களுடைய வாழ்க்கை முன்னேறும் என்று ஒரு பக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான் அவர்களுக்கே தெரியாமல் ஒரு பேர் அழிவை உண்டு பண்ணும் என்பதை உங்களுக்கு நான் சொல்வதற்காக தான் இந்த வசனத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். உடனே அழியாது. இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிப்போம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அதாவது பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். அப்போ சுற்றுச்சூழல் பாதிச்சதுன்னா, காற்று மாசுபட்டதுன்னா, இயற்கை அழிஞ்சதுன்னா, தெய்வ பிள்ளைகளே, தானாகவே நோய் பரவும். காடுகள் அழிந்தால் மழை இல்லாமல் போகும். மழை இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது, தண்ணீர் இருக்காது. அப்போ விவசாயம் பண்ண முடியலன்னா நமக்கு உணவுப் பொருள் கிடைக்காது. உணவுப் பொருள் கிடைக்கலன்னா உணவுக்காக பஞ்சம் ஏற்படும். ஒவ்வொரு காரியமும் இந்த இயற்கை மக்களோடு, மக்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்தது. இதை அழிச்சோன்னா மக்கள் தானாகவே அந்த மக்கள் கூட்டம் அழிஞ்சிடும். அதனால தான் எதிர்க்கிறாங்க. ஆக எவ்வளோ சொல்லியிருக்காரு பாருங்க. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும் அப்படின்ட்டு சொல்கிறாரு 8ஆம் வசனத்தில். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். நண்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளில் இப்படிப்பட்ட காலங்களை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள், இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான், சைனா, இப்போ புதிதாக நேபாளம், 4 முனைகளில் 3 முனைகளில் போராட்டம். அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும், வடகொரியாவுக்கும் பிரச்சனை, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை, இன்னும் இஸ்ரேலுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் பிரச்சனை. இப்படி உலகமெங்கும் ஏதாகிலும் ஒரு மூலையில் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அனுதினமும் மக்கள் மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டுக்குள்ளேயே ஒரு மொழிக்கு எதிராக இன்னொரு மொழி, ஒரு சமயத்துக்கு எதிராக இன்னொரு சமயம், பயங்கரமான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நண்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். வேதனைக்கு ஆரம்பம். ஆகவே இந்த சட்டங்களுக்காக இந்த சட்டம் திருத்தப்படணும். இயற்கைக்கும் இயற்கை வளங்களுக்கும் மக்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படணும். நிறுவனங்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடாது. வல்லுநர்களை அழைத்து கொண்டு வந்து உட்கார வைத்து மத்திய அரசாங்கம் ஆலோசனை கேட்க வேண்டும். நல்ல முடிவு எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த நாட்டினுடைய 130 கோடி மக்களுடைய வாழ்க்கையும் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நமக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசிய தேவை நமக்கு இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட செய்திகள், சம்பவங்கள் நமக்கு முன்பாக வருகிற போது அவைகளை நம்முடைய உள்ளத்தில் வைத்து வேண்டுதல் செய்ய வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நாளைக்கு தினம் ஒரு வாக்கு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களை வழிநடத்துவதாக. ஆமென்.